குடிநீருக்காக காலி குடங்களுடன் சாலை மறியல். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஒன்றியம் பனையடிப்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த கண்டியாபுரம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி மூலமாக குடித்தண்ணீர் கடந்த 3 மாதங்களாக சப்ளை செய்யப்படவில்லை. மேலும் இரவு நேரங்களில் தெருவிளக்குகள் எரிவதில்லை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்காததால் நேற்று கண்டியாபுரம் பஸ் நிறுத்தத்தில் சாத்தூரிலிருந்து வல்லம்பட்டி வழியாக வந்த அரசு பஸ் மற்றும் சங்கரபாண்டியாபுரத்திலிருந்து வல்லம்பட்டி வழியாக சாத்தூர் சென்ற அரசு பஸ் இரண்டையும் திடீரென பெண்கள் காலி குடங்களுடன் மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து 7000 பண்ணை இன்ஸ்பெக்டர் குமாரி, சப் இன்ஸ்பெக்டர் ஜோதிராஜன், வெம்பக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் லீமா ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 1 வாரத்திற்குள் கிராமம் முழுவதும் தண்ணீர் வசதி, தெருவிளக்கு வசதி செய்து தரப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது.